ஜனவரி 22ஆம் தேதி திட்டமிட்டவாறு வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கட்ட வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அளித்த உறுதியை தற்போது திரும்ப பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். நீங்க தொடரலாம். பாலவேல், அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் கடந்த ஆண்டு வேலை நிறுத்த கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் அந்த நீதிமன்றத்தில் தாங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்திருந்தனர். இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்தது. ஆனால் இன்றும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அப்பொழுது அரசு தரப்பில் அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது மற்றும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளில் உள்ள ஊதியக்குழு உள்ள முரண்பாடுகள் களைவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை தொடர்பாக அரசு தரப்பில் அமல்படுத்துவதற்கு கால அவகாசம் கோரினர். அப்பொழுது குறுக்கிட்ட மனுதாரர் நீதிபதி மூத்த வழக்கறிஞர் எம்ஜிஆர் பிரசாத் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் பல்வேறு கட்டங்களாக நீதிமன்றத்தில் நாங்கள் உரிய நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எந்தவித முன்னேற்றமும் அரசு தரப்பில் இல்லை. எனவே நாங்கள் நீதிமன்றத்தில் வழங்கிய வேலை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுகிறோம் என்று வழங்கிய அந்த உறுதிமொழியை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அது உங்களுடைய விருப்பம் என்று அந்த உறுதிமொழி வாபஸ் பெற்றதை ஏற்றுக்கொண்டனர். எனவே கடந்த வாரம் இதே போல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக நடந்த ஒரு கூட்டத்தில் இன்று அரசு சார்பில் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் வருகிற 22ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்குவர் என்று அறிவித்திருந்தனர். எனவே இன்று அவர்கள் அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எனவே வருகிற 22ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அரசு ஊழியர்கள் ஈடுபடுவார்கள் என்பது உறுதியாகியுள்ளது. பாலவேல், அதே நேரத்தில் அரசு சார்பில் அந்த ஊதிய முரண்பாடுகளை 7வது ஊதிய குழுவில் உள்ள முரண்பாடுகளை களைவதற்காக அமைக்கப்பட்ட சித்திக் ஒருநபர் ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக அது குறித்து அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஸ்ரீதர் தலைமையிலான குழுவும் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. இந்த 2 அறிக்கைகள் மற்றும் மேலும் சில கோரிக்கைகளும் அமல்படுத்துவதற்கு அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த அரசு ஊழியர்கள் திட்டவட்டமாக வருகிற 22ஆம் தேதி வேலை நிறுத்தம் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். பாலவேல், ஊதிய முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ ஆசிரியர் கூட்டமைப்பினர் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அவர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருந்த நிலையில் அவர்களது கோரிக்கைக்கு இன்னும் அரசு செவிசாய்க்காத நிலையில் திட்டமிட்டபடி ஜனவரி 22ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றும் வேலை நிறுத்தம் தொடர்பாக நீதிமன்றத்தில் அளித்திருந்த உறுதியை அவர்கள் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் தர கேட்டோம். நன்றி கருணாகரன்.